குமார், ஒரு பக்கம் வந்து அங்கே ஒரு துயரம் நடந்திருக்குது. அரசு பேரிடர் மீட்புகள் எல்லாம் முடுக்கி விட்டுருக்குறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாருமே ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். ஆனால் இது தொடர்ந்து பாஜக அவங்க ஆளாத மாநிலங்களில், மாற்று எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பேரிடர்களை வேறொரு அந்த மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டை, இப்போ உத்தரகாண்டில் இப்படி நிலச்சரிவு வரும்போது அது மாநில அரசுடைய பிரச்சனையாக எழுப்புறதில்ல. ஏன் வந்து இதை மாநில அரசு பிரச்சனையாக மாற்றுவதற்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? அப்படி யார் மாநில அரசுடைய பிரச்சனையாக யார் கிளப்பினா? மத்திய உள்துறை அமைச்சர் ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் அவர் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவர் பேசியிருக்கார். கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னே பேசினார், நாங்கள்லாம் கூட கேட்டோம், டிவியில் எல்லோரும் கேட்டோம். அதை அவர் மென்ஷன் பண்ணுறார். திரும்ப நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அலர்ட் இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா நாளைக்கு மத்திய அரசு என்ன அறிவிப்பு கொடுத்துன்னு ஒரு கேள்வியை கேட்டக்கூடாதுன்னு கூட அவங்க முன்னேற்பாடாக அதை சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்கிறதுடைய நோக்கமும் அதுதான். என் முன்னக்கூட்டி சொல்கிறது, அப்புறம் இப்போ அதை ரிமைண்ட் பண்ணுறது எதுக்குனாக்கா கேரளா அரசை தாக்குறதுக்காகன்னு தோழர் சொல்கிறாரு. அது அது அவருடைய புரிதல் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் இதை என் கடமையாக செய்துட்டேன்னு சொல்கிறதுனால இவரை பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படி எடுத்துக்கூடாது. மத்திய அரசு ஹோம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதை ஜாக்கிரதையை கையாள வேண்டும் என்று 23ஆம் தேதி சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அதனால் கேரள அரசுக்கு என்ன குறையாகிட்டு விட்டது? கேரள அரசை பற்றி யார் குறைச்சி பேசினா? கேரள அரசு வந்து இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, அவங்க மக்களை எவாக்குவேட் பண்ணலங்கிறது தானே. அப்படி கூட சொல்லலையே அவங்க. அப்படி சொன்னாங்களா? நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி சொல்லவும் இல்லை. அவரை மட்டும் சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். சரி, அவர் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுல இவங்க மத்திய அரசு சார்ந்து கொடுக்கப்பட்ட அந்த ரெயின்ஃபாலுக்கான விவரம் 26 ஜூலை கொடுக்கப்பட்ட விவரத்துடைய ஒரு மேப்பிங்கே இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துல கூட, உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல, இங்கேருந்து காமிச்சா அதில் வந்து ஒரு இடத்துல கூட ஆரஞ்சு ரெட் அலர்ட்லாம் இல்லை. அதாவது வந்து பாலக்காடு வரைக்குமே வந்து எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. லைக்லி, வெரி லைக்லி தான். மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, அதில் 3 இடத்துல, வயநாட்டில் கூட 2 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து 26th 30th க்ரீனில் இருக்குது. 26th மார்னிங், அதுக்கப்புறம் வந்து 27th வந்து எல்லோவில் இருக்குது. வெறும் எல்லோ அலர்ட் தான். அதை தானே அவங்க முதலமைச்சர் சொல்கிறாரு. எல்லோ அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ரெட் அலர்ட் அளவுக்கு சொல்லலை அப்படின்னு. வானிலை ஆய்வு மையம் அது அவங்க கொடுக்குற புள்ளி விவரங்கள், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு செகண்டும் மாறக்கூடிய சூழலை வச்சு அதான் சொல்ல முடியும். அதில் மாற்றம் இருக்கலாம். அது மாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை எல்லாரும் இப்போ ரமணன்லாம் நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவர் சொல்லுவார், இப்படி இருக்கும், நான் கணிப்போம், இப்படி மாறும் கடைசியில் அது எப்படி வரும்னே சொல்ல முடியாது. நாங்கள் எவ்வளவு செகண்ட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. குமார் சார் சொல்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம என்னதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு ப்ரிடிக்ட் பண்ணாலும் சில நேரங்களில் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும், யூஎஸ்லாம் அக்யூரஸியாகவே இருக்குது. ஆனால் இங்கே மாறுது அப்படின்னு சொல்கிறதே சரி, நம்ம கிட்ட இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை. நான் டெக்னாலஜி பற்றி அப்புறம் பேசுகிறேன். மழை 10 மணிக்கு வருதுன்னு வராது, அது புரிஞ்சுக்க முடியுது. நம்மளோட டெக்னாலஜி பேஸ்டில் கூட அதை சொல்கிறாங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியுது. டெக்னாலஜிலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை அதுக்கும் நான் வரேன். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை தவிர்த்துட்டு இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா நிற்போம், அந்த ஒன்றா சேர்ந்து இதை எப்படி இது பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்னு பேசுறத நாங்கள் எச்சரிக்கை கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லல, எல்லா உதவியும் செய்வோம்னு சொல்லியிருக்கு. விட்டுட்டோம்னு சொல்லல, நானும் சொல்றது எச்சரிக்கை கொடுத்து விட்டோம். அந்த இடத்துல தான் தன்னை பாதுகாப்புறதுக்கு மத்திய அரசு கவனம் இல்லாமல் இருந்துட்டு, மத்திய அரசு கவனக்குறைவாக இருந்து விட்டது. இப்படி ஒரு பெரிய பேரிடர் வரும்பொழுது மத்திய அரசாவது மாநில ஐஎம்டிஏ ரிப்போர்ட்டே கொடுக்கலங்கிறது தானே இப்போ அது கவனக்குறைவு இல்லையா? இல்லை இவ்வளவு சார்பாக சொல்லலையே, இவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலையேன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அந்த அலர்ட் வந்து அது இயல்பாகவே மாறக்கூடிய தன்மை உள்ளது தான். இப்போ 10 மணிக்கு இப்படி இருக்குன்னாக்கா அடுத்த 12 மணிக்கு குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். இது பல இடத்துல பல விஞ்ஞானிகள் பேசியிருக்கிறார்கள் இதை பற்றி. ஆகையினால நடந்ததுக்கு மத்திய அரசு முழு எல்லா வகையான உதவியும் செய்வோம்னு பிரதமரும் சொல்லியிருக்கிறார், உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்படி சொன்னதுனால அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க சொன்னது எங்களை குறை சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. கம்யூனிஸ்ட் தோழர் வந்து சொல்கிறது வந்து அவர்
பார்லிமெண்ட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்த்தவர் சொல்றாரு. நான் அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி பேசும் பொழுது இவர் போய் இதை சொல்றாரு, ஆப்போசிஷன் லீடர் பேசும்போது இப்படி எத்தனை முறை, ஏன்னா அவர் வயநாடோட எம்பிஆர் ராகுல் காந்தி இருந்ததுனால இதை கேட்க சொல்லி தேஜஸ்வி சூர்யாவிடம் கேட்க சொல்கிறார் உள்துறை அமைச்சர்னு அவர் பார்த்த விஷயத்தை தானே சொல்றாரு. அவர் மக்களவையில பார்த்ததை தானே சொல்றாரு. எல்லாம் ஒன்றும் குறை சொல்லல. உள்துறை அமைச்சர் சொன்னதற்கு இன்னொரு காரணம் இருக்க முடியாது. அவருடைய நிலையை விளக்குறதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருக்காரே தவிர அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேசலை. மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று அரசாங்கம் இப்போ பாருங்களேன், இன்னைக்கு முப்படையும் அங்கே நிற்குது, 1200க்கும் மேற்பட்ட அதுதான் சார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சடலமா கூட எடுக்க முடியல, துண்டு துண்டுகளாக எல்லாம் எடுக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அது ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கு அந்த காட்சிகளை பார்க்கும்போது. ஆனால் இதை நம்மளால கணிக்க முடியலன்னா நாம இன்னும் டெக்னாலஜில எவ்வளவு பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம இதுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு. டெக்னாலஜி நல்லா தான் இருக்குது. அதுக்கு வர அமித்ஷா மக்களவையில மத்திய அமைச்சர் பேசும்போது 2014க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது டெக்னாலஜி, நாம டிசாஸ்டரை ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரிலீஃப் ஃபண்டு கொடுப்போம், ரீஹாபிலிட்டேஷன் அந்த அளவுக்கு தான் மறுவாழ்வு மீட்பு தான் இருந்தது, ஆனால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னன்னா 2012ல் நேஷனல் மான்சூன் மிஷன் ஒரு மிஷன் உருவாக்கப்பட்டு அதில் MM1ன்னு மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனி ஃபண்ட் அலோகேட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே அதன் மூலமாக வேலை நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்மளால ஃபோர்காஸ்ட்டை சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அடுத்து 2017ல் MM2க்கும் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்றது எப்படியான ஒன்றுமே செய்யலைங்கிறது அவர் நான் அதை கவனிக்கல. அவர் நீங்கள் சொன்னால் நான் நம்புகிறேன். அப்படி சொல்லியிருந்தால் அது ஹிந்துல டீடைல்டு ஆர்டிகல் அப்படி சொன்னதாக நான் பார்க்கல. அவர் பேசுனது கூட அன்னைக்கு நான் எல்லா ப்ரோகிராமும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையை குறிப்பிட்டு என்ன நடந்திருக்குன்னு வந்திருக்குது. ஆனால் இந்த ஒரு 10 ஆண்டுகளில் வானிலை சம்பந்தப்பட்ட டெக்னாலஜியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்த அரசு அதை டியூன் பண்ணியிருக்காங்க. நிறைய வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு டெக்னாலஜியை நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மறுக்கவும் முடியாது. அதுக்காக இதுக்கு முன்னால் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறதையும் நான் ஒத்துக்கல அதை. ஆகையினால இதில் இப்போ என்ன எனக்கு தோன்றது என்னென்னா, மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசுனதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மலைப்பிரதேசங்களில் அந்த மலை முகடுகள் அது ஓரங்களில் இருக்கிற இயற்கை அமைப்பை கெடுத்து அதில் கட் பண்ணி அதில் வீடு பூமியாக்கி அதை கல்டிவேட் பண்ணி அதில் வீடுகள் கட்டுறது. அதனால் பெரிய இந்த மாதிரி கனமழை 200, 300, 500 சென்டிமீட்டர் மழை வரும் பொழுது தண்ணி மற்ற ஈரத்தினால அதெல்லாம் உடைஞ்சி மண் சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை அந்த மலை பிரதேசங்களில் வாழ்கிற மக்களுக்கு இதை மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே சேர்ந்து விஞ்ஞானிகளுடைய துணையோடு எல்லா இடத்தையும் அவங்க ஜனங்கள் குடியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு இந்த இதில் ஒரு பேராகிராஃப் இருக்கு. MM2ங்கிறது என்னன்னா பார்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் மாடலிங் அப்சர்விங் சிஸ்டம் அண்ட் சர்வீஸ். அதுக்காக தான் அந்த MM2 அந்த ப்ராஜெக்டே. அதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளவு? 2024ல் 2023ல் ஒதுக்குனதை விட குறைச்சி 2023ல் 680 கோடி, இப்போ 550 கோடி. நாம் அப்புறம் எப்படி டெக்னாலஜியை ஃபுல்லாக நம்ம பண்ணி நீங்கள் சொல்கிறது மாதிரி வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அந்த பகுதி என்ன டேஞ்சரஸ் ஜோனா வல்னரபிள் ஜோனான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா அது இப்போ கன்னியாகுமரி இருக்குது, இப்போ உத்தராஞ்சல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு கோஸ் ஏரியா மாதிரி அப்படியே இருக்கும். அந்த இடத்துல தான் திரும்ப தாக்கும். அதுதான் இது உலகம் பூரா நடந்திருக்கு. மலை பிரதேசங்களில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற ஒரு 50 வீடு 100 வீடு 25 வீடுன்னு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற இடங்களில் அவங்க ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த மலை அடிவாரங்களில் இருக்கிறாங்க. அந்த பிரதேசங்கள் மனிதர்கள் குடியிருக்க வேண்டிய இடமா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ணுவதற்கு விஞ்ஞானி மூலமாக அதுக்கு முன்முயற்சி எடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அவங்கள அதை பண்ணி அதுக்கு தகுந்த இடத்துல அவங்க குடியமர்த்தணும். அதுக்கு அரசு உதவணுங்கிறது என்னுடைய அப்பீல். அதுதான் நான் சொல்கிறேன். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை நோக்கி முன்னெடுப்பு நடத்தினால் அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி தொடர் பாதிப்பு ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து.